வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஜோடி ஆர் யூ ரெடி சீசன் 2 அன்ஷிதாவுக்கு என்னங்க ஆச்சு? ஸோ எலிமினேட் ஆகிட்டாங்களா இல்லையா, இல்லை சேவ் ஆகிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஸோ என்ன ஆச்சுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் அன்ஷிதா அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ 5 ப்ரோமோ வந்திருக்குங்க இது வேறு. ஸோ ஒரு ப்ரோமோவில் கூட அன்ஷிதாவோட டான்ஸே காணமாடா. ஸோ என்ன தான் ஆச்சு? ஒரு ப்ரோமோவில் தான் அவங்க டேஞ்சர் ஜோனில் இருந்தது மாதிரி காமிச்சிங்க, அதுக்கப்புறம் எதுவுமே காமிக்கலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ விஜய் டிவி ஏதோ ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணிட்டானுங்க ஆல்ரெடி. ஸோ டிஆர்பிக்காக. ஸோ அதனால் ஒரு ஹைப்போட வச்சுருக்கானுங்க எல்லோரையும். அன்ஷிதா ஒரு வேலை எலிமினேட் ஆகிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது மாதிரி. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மணிகண்டன் உண்மையிலே ரொம்ப கிரேட்டான ஒரு டான்ஸர் அவர். மணிகண்டன் அண்டு ஜாஸ்மின் அவங்க 2 பேரும் ஒரு ஜோடி. ஸோ அவங்க மணிகண்டன் சோலோவாக அவங்களுடைய மாஸ்டரோட ஆடிருப்பாப்பில். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ரம்பா மேம்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு ப்ரோமோவில், நீங்கள் தனியாக மாஸ்டரோட ஆடிருக்கீங்க ஜோடி இல்லாமல், ஸோ யூ வில் பி டிஸ்குவாலிஃபைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜாஸ்மின் அண்டு நம்ம மணிகண்டன் 2 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஏன்னா நம்ம ஜாஸ்மினோட அந்த ஸ்டோரியில் இன்ஸ்டா ஸ்டோரியில் அந்த ஃபேன்ஸில் எடிட் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ இவங்க இவ்வளோ திறமைக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க விஜய் டிவியில். அந்த மாதிரி போட்டு எடிட் பண்ணியிருந்ததை அவங்க போட்டிருந்தாங்க. திஸ் இஸ் டோட்டலி அன்ஃபேர். மணிகண்டன் அண்டு நம்ம ஜாஸ்மின் எவிக்ட் ஆனது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சீசனே இந்த மாதிரி நடந்துச்சு. டாலி அவருடைய மாஸ்டரோட டான்ஸ் ஆடிருந்தாங்க. அப்போல்லாம் நீங்கள் இது எலிமினேட் பண்ணாமல் இப்போ ஏன்டா எலிமினேட் பண்ணியிருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்க, ஸோ திறமைக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க போஸ்டிங் அஃபிஷியல் சைட்லேயே அவங்க ஸ்டோரி போட்டிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அன்ஷிதா சேவ் ஆகிருப்பாங்க அப்படின்னு. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம அன்ஷிதாவை கூட பெருசாலாம் எந்த ஸ்டோரியும் வைக்கல. சாண்டி சுந்தர் அவரும் கூட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தார். ஒருவேளை இது நம்ம ஃபேன்ஸ் எடிட் பண்ணதை தான் அவர் வச்சுருந்தாப்புல. ஸோ அதில் அன்ஷிதாவோட இருந்தது மாதிரி அந்த பழைய அந்த ஹேர் கட் பண்ணது மாதிரி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்ஷிதா சொல்லியிருப்பாங்கள்ல. ஸோ வரதா மாஸ்டரோட டான்ஸ் அந்த குருநாத் அவங்களுடைய டான்ஸை போட்டு ஐ லவ் யூ வரதா மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தார். ஸோ எனிவே அன்ஷிதா சேவ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு நியூஸ் ஒரு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு. ஸோ எனிவே திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன். அதுலேயே அன்ஷிதா போயிடுவாங்களோ அப்படின்னு தான் பயந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஓகே, எனிவே இருந்தாலும் மணிகண்டன் அவங்க மணிகண்டன் போனது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப நல்ல டான்ஸர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது என்னமோ அது எண்ட் ஆஃப் த டே சேனல் என்ன முடிவு போட்டுறாங்களோ அதை அந்த மாதிரி தான் நடக்கும். தேங்க்யூ. வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். பட் எனக்கு தெரிஞ்சு இது கன்ஃபர்மேஷன் இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் நீங்களும் அப்டேட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.